ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. சேதுவும் தமிழ் செல்விக்கிட்ட அங்கே கலாச்சிக்கிட்டு அவங்க அது ஒரு பாஷையில் பேசிகிட்டு இருந்தாங்க. அது புரியாமல் குழம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயமாங்க மலர்கிட்டயுமே போய் பேசி அந்த பாஷையுமே கற்றுக்கிறாரு சேதுவும். அந்த பாஷையை வச்சு தமிழ் செல்விக்கிட்ட ரொம்பவே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி கஷ்டப்படுற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தனத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே விஷயம் பேசியிருப்பாங்க. ஆனால் தமிழ் செல்விக்கு ரொம்பவே கோபமாகவும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தனமும் அங்கே போயிட்டு அக்கா என்ன இது சேது மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிச்சிட்டாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே தமிழ் செல்வி கோவமாக அங்கேருந்து இஸ்கேல எடுத்து அடிக்கிறதுக்குமே துரத்துறாங்க. உடனே அங்கே சேதுவும் இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக என் மேலே இவ்வளோ பெரிய பாசம் வச்சுக்கிட்டு அவள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட சொல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்குமே தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் மலருமே இங்கே சேதுக்கிட்ட வந்து மாமா உங்கள் மேலே அளவுக்கு மீறி அன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி, ஆனால் அது எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கா தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு மலருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த பாஷையை சீக்கிரமாக கற்றுக்கிட்டீங்க, சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலருமே சொல்லிடுறாங்க. உடனே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே அங்கே தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காக வெளியிலுமே கிளம்பிடுறாங்க. அப்பத்தாக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அங்கே ராஜாங்கத்துக்கு சேதுக்கு ரெண்டு பேருக்கும் தமிழ் செல்வி மேலே ஒரு அன்பு உருவாயிடுச்சு. நம்ம இந்த சமயத்தில் அங்கே தமிழ் செல்வி வயத்தில் 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கிட்டையுமே சொன்னோன்னா இப்போ தமிழ் செல்வி ஏற்று மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம முதல்ல யாருக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்கமும் அங்கே வெளியில் உட்காந்துக்கிட்டு சன்னியாசி இன்றைக்கி வரேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஒன்றுமே ஆளை காணோம், என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே மோகனாவுமே காப்பி தண்ணியை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்குவாங்க. ராஜாங்கமும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே மோகனாவுமே காப்பி தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு என்ன பார்த்தா ரொம்பவே சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் சும்மா தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இவங்க தமிழ் செல்வியும் சேதுவும் அங்கே மனமேல அந்த விருது வாங்கினும் போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு, அதை பார்க்குறதுக்கே கண் குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா சொல்லிடுறாங்க. உடனே அங்கே எனக்கும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு, அந்த விஷயத்த என்னால் கண்ணில் பார்க்க முடியல, நீங்கள் சொல்லி தான் கேட்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவுமே சைலண்டாகிடுறாங்க. அதுக்கப்புறம் சாபதியும் தாமரையும் உட்காந்துக்கிட்டு அங்கே இவங்கெல்லாம் இப்படிலாம் பேசுகிற எல்லாம் பார்த்தா எனக்கு நெஞ்செல்லாம் எரியுது அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போசுவை அங்கே செங்கல் சுழியில் செங்கலெல்லாம் தூக்கி ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே காவியா அவங்க அப்பா. ஏன்னா காவியா என்னென்ன சொல்கிறாலோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு போசுவுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான சம்பளம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவியா அவங்க அப்பாவுமே கொடுத்தமிச்சிருப்பாங்க. அந்த காசையுமே காவியா வாங்கிட்டு நீங்கள் பரவாயில்லையே இன்றைக்கி உழைச்சி 1000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு வந்திருக்கீங்க, இதே மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக தெரிஞ்சிருவீங்க, நீங்கள் இப்படி திருந்தி வாழ்ந்தீங்கன்னா நான் உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழுவேன், அதே மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் மறுப்பு சொல்லி அதை செய்யாமல் போனீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு நான் பேக்கை தூக்கிக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவேன், யாருமே என்ன எதுவுமே கேட்க முடியாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு போசுமே இங்கே காவியை சொல்கிறதெல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது. ஏன்னா போஸ் அந்த செங்கல் சொல்லிக்கு போயிட்டு அந்த லோடு ஏற்றுறதும் அதை தூக்குறதும் அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு அங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது. போஸ் இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இது தீர்வுக்கு வந்துடும், இது நீ அவள் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு, ஆனால் ஒரு நாளைக்கு அவளை நம்ம என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ அவள் சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே ஈஸ்வரி சொல்லிட்டுறாங்க. சித்ராவும் போஸ் நீ அந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வர வேண்டியது தானே, நீ எதுக்கு அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சித்ரா. அதுக்கப்புறம் போஸும் அங்கே காவியா என்கிட்ட சொல்லி தான் அமிச்சா, ஏன்னா அங்கே நான் கிளம்புற போதே நீ அங்கே எங்கள் அப்பா சொல்கிற வேலையெல்லாம் நீ செய்யாமல் இது வந்துட்டேன்னா நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா காவியா அப்படின்ற மாதிரியுமே சித்ரா கிட்ட சொல்கிறாங்க. சித்ராவும் வாய் அடித்து போயிடுறாங்க. ஏன்னா காவியா அங்கே போஸு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணாங்க, ஆனால் கெட்டவனா நான் திருத்தி தான் ஆகுவேன், ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்க மேலே இது திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே காவியா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் ஈஸ்வரி அங்கே ரொம்பவே கோவமாகவும் அங்கே என்னோடய பையன் இவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் அங்கே வெளியே உக்காந்துக்கிட்டு சரி மோகனா எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கே காலை கொஞ்சம் கட்டட வேலையெல்லாம் இருக்காது, நான் ஆளுங்க விட்டுட்டு வந்தேன், அந்த வேலையை கரெக்டாக பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சேதுவும் அங்கே நடந்து போயிட்டுருக்காரு. அப்பத்தா சேதுவை பார்த்துட்டு சேதுங்க ஒரு நிமிஷம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சேது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அந்த விஷயத்த நீ கேட்டு ரொம்பவே ஆச்சரியமடைய போகிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சேதுக்கிட்ட எங்கள் அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அப்பத்தா கிட்ட இன்னும் பார்த்தா என்ன முக்கியமான விஷயம், நான் என்ன சந்தோஷப்படுற மாதிரி நீ விஷயத்த வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுவுமே கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பத்தாவும் அது ஒன்றும் இல்லை, எங்கள் தமிழ் செல்வி வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது,
அப்படின்னு மட்டும்தானே உனக்கு தெரியும். ஆனால் தமிழ்ச்செல்வி வயித்துல நம்மளோட வாரிசு 2 குழந்தை இருக்குது. அந்த தமிழ்ச்செல்வியை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுக்கிட்ட அப்பத்தா சொன்னதும் சேது பயங்கரமாக சந்தோஷமாகறாரு. என்ன அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்க, தமிழ்ச்செல்வி வயித்துல 2 குழந்தை இருக்கா? எனக்கு இது முன்னாடியே நீ ஏன் அப்பத்தா இந்த விஷயத்த மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே அப்பத்தா இந்த விஷயம் ஃபஸ்ட்டு தமிழ்ச்செல்விக்கே அந்த விஷயம் தெரியாது. தமிழ்ச்செல்விக்கிட்டேயுமே நான் இந்த விஷயத்த மறைச்சி தான் வச்சுருக்கேன். இந்த விஷயம் எனக்கும் தமிழ்ச்செல்வி அவங்க அம்மா வசந்திக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயத்த நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆனால் தமிழ்ச்செல்வி மேலே நீங்கள் எல்லாருமே ரொம்பவே கோவமாக இருந்தீங்க. அதனால் இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே நான் மறைச்சி வச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியுமே அப்போ தான் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டதுமே தாம் தும்னு சொல்லிட்டு அங்கே தரையில் கால் நிற்காமல் ரொம்பவே சந்தோஷமாகவும் சேது நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் உன்னை உதைக்க போகிறேன், அந்த விஷயத்த சந்தோஷமான விஷயத்த ஏன் எதுக்கு என்கிட்டேருந்து மறைச்சிங்க, ஆனால் உங்களை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் கருப்புக்கிட்ட போயிட்டு மாமா இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு கருப்பை தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை என்ன சந்தோஷம் சொன்னீங்கன்னா நானும் சந்தோஷமாக இருப்பேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கருப்புமே சொல்கிறாங்க. உடனே மாமா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, தமிழ்ச்செல்விக்கு 2 குழந்தை பிறக்க போதான், அவள் வயிற்றில் 2 குழந்தை இது வளர்ந்துக்கிட்டு இருக்கான், அந்த குழந்தைய நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இந்த 2 குழந்தை விஷயத்த எங்கள் கருப்பு தெரிஞ்சுக்கணும். கருப்பு ரொம்பவே சந்தோஷமாகவும், என்ன மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்க, தமிழ்ச்செல்வி வயிற்றில் 2 குழந்தை இருக்கா, இந்த விஷயம் எனக்கே தெரியாது, மிகப்பெரிய சந்தோஷமான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க, ஸ்வீட்டெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்புமே கேட்குறாரு. அதுக்கப்புறம் மாமா உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கித்தரேன், இந்த சந்தோஷமான விஷயத்த என்கிட்ட அப்பத்தா இப்போ தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நான் பெருசாக கொண்டாடிப்பேன் அப்படின்ற மாதிரியுமே சேதுக்கே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்வி அங்கே வெளியே உக்காந்துக்கிட்டு தனத்துக்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. தனம் சும்மா என்ன ப்ராங்க் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காத, சேது மாமா கூட சேர்ந்து நீ சேதுவை தான் கட்டிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சேர்ந்து என்னை ஓட்டிக்கிட்டு இருந்தால் வச்சுக்க, உன்னை அவளை தான் பார்த்துக்கோ, அம்மா வீட்டுக்கே அனுப்பிச்சி விட்டுருவான் அப்படின்ற மாதிரியுமே தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் தனமும் அக்கா நீ சேது மாமா கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ சேது மாமா தனியாகிடுவார்ல, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் அது அப்போயானா உங்களுக்கு சேது மாமா மேலே கொஞ்சம் பாசம் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அது மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரியுமே தனம் சொல்லிட்டுறாங்க. மலருமே நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செலவெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே தனமும் வெளியில் துணி காய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஸ்டடி லீவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாமுக்கு நம்ம நல்லபடியாக படித்து நம்ம ராஜாங்க மாமாவுக்கு நல்ல ஒரு பேரை எடுத்து கொடுக்கணும். ராஜாங்க மாமா கையிலேருந்து நான் அந்த இது சமூக சேவை விருது வாங்கினதால எனக்கு மிகப்பெரிய பெருமையாகவும் இருந்தாலுமே எனக்கு மனசார சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் நான் எப்போ தான் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கல, ஆனால் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா மலரக்கா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அதுக்கு மறுப்பு சொல்லாமல் அவங்க இதுக்கு சம்மதிச்சு அவங்க எல்லா சலுகையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நல்ல ஒரு இது மரியாதையுமே நான் கூட்டி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியுமே தமிழ்ச்செல்வி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாவுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்த சந்தோஷத்தை நம்ம சேதுக்கிட்ட சொல்லிட்டோம். சேதுவும் இந்த விஷயத்த கேட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். இப்போ இந்த மாதிரி டைமில் இந்த விஷயத்த நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மலருமே போயிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் தமிழ்ச்செல்வியும் சேது மாமாவும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிற வழியில் மலருமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்கே ஐஸ்வர்யாவும் நம்ம சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளாக இருக்காங்க. அங்கே தனத்துக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம சேது மாமாவை கரெக்ட் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். இங்கே விவாகரத்து ஆகிறதுக்குள்ளே நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு இங்கே விவாகரத்து ஆனதும் நம்ம சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா சேது மாமாவை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், அவரை ரொம்பவே பிடிக்கும், நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ்வர்யாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த யோசனை எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஐஸ்வர்யா மனசில் இது மாதிரி ஒரு விதையை விதைச்சி விட்டுட்டாங்க. ஐஸ்வர்யாவும் போஸ் மேலே ரொம்பவே இங்கே சேது மேலே ரொம்பவே பாசமும் அன்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு அங்கே போஸ் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவும். அதுக்கப்புறம் அவங்க ஐஸ்வர்யா போயிட்டு மாமா நான் உங்கள் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் மாமா அங்கே தமிழ்ச்செல்வியை நீங்கள் விவாகரத்து கொடுத்துருக்கீங்க, இங்கே ரியலாக நீங்கள் விவாகரத்து பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் ஐஸ்வர்யா நீ இந்த விஷயத்தெல்லாம் எதுக்கு கேட்குற அப்படின்ற மாதிரியுமே சேது கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லை மாமா நீங்கள் விவாகரத்து பண்ணிங்கன்னா தனியாக ஆகிடுவீங்க, அதனால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்,
அப்படின்ற மாதிரியுமே ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஷாக்கிங். ஐஸ்வர்யா சும்மாலாம் அன்பெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காத, நான் கல்யாணம் நடக்கலைன்னா கூட சும்மாவே இருந்துருவேன், ஆனால் நான் சொன்னதில்ல கல்யாணம் பண்ணுறதில்ல அப்படின்னு மாதிரியுமே சொல்லிட்டு கிளம்பிட்டுறாரு. ராஜாங்கமும் அங்கே வெளியில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. சன்னியாசியுமே அங்கே வெளியில் போயிருப்பாங்க. அதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுமே வந்துடுறாங்க. சன்னியாசிக்குமே ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா அங்கே போஸுக்கு காவியாவை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனால் காவியா போஸுக்கு தங்கச்சி அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் கேட்டதும் ராஜாங்கத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் பயங்கர கோபமாக தான் இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிற சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இது சன்னியாசியுமே சொல்கிறாங்க, நாங்கள் சின்ன வயசில் ஒரு குழந்தை எங்களுக்கு பிறந்துச்சு, அது நாங்கள் இங்கே ஹாஸ்டலில் அனாதை ஆசிரமத்தில் நாங்கள் கொடுத்துட்டோம், அந்த கொடுத்த குழந்தை தான் அங்கே காவியா அப்படின்ற மாதிரியுமே விஷயத்தை சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர சந்தோஷமான்றதை விட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ நாமளே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசிக்கு இங்கே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலுமே இந்த விஷயம் கேட்டதும் அப்பத்தாக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது. உடனே எங்கள் சன்னியாசிக்கு அங்கே நின்றுக்கிட்டு அண்ணன் இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாது, அங்கே நாங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தோம்ல, அங்கே தான் இந்த விஷயம் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு, இவங்க 2 பேரும் சின்ன வயசு போட்டு இதை பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சன்னியாசி காமிக்கிறாங்க. இதை பார்த்ததும் அப்பத்தா சன்னியாசி எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலுமே அப்பத்தாக்கு அது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு போஸ் விஷயத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இவ்வளோ பெரிய இப்போ தப்பை நாம்ளே பண்ணி வச்சுக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. சாபத்திரிக்கும் தாமரிக்கும் ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலுமே என்னடா புது குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போஸுமே காவியா பண்ணுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் அந்த டயர்டாகவும் அந்த செங்கல் சூளையில் போயிட்டு நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்து டயர்டாகவும் படுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காவியை போஸ் நீ உக்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, எனக்கு சூடாக ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்த போஸுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க போஸுமே கிளம்பிடுறாரு. ஏன்னா காஃபி சொல்கிறத கேட்டால் தான் எனக்கு கடைசியில் சோறு அப்படின்ற மாதிரி தான் அவர் இது மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.